கலப்படம் இல்லாத உணவு, ரசாயனம் கலக்காத மரக்கறிகள், பழங்கள் என்று சொல்லி இப்போ அவை எல்லாமே ஒரு பெரிய கனவாகவே இருக்குது. ஏனெண்டா இப்போ பார்த்தீங்கன்னா பழங்களை மருந்தடித்து பழக்க வைக்கிறதா இருக்கட்டும், அதே நேரம் இந்த மரக்கறிகளை முத்த வைக்கிறதுக்கும் மரத்தில் தங்க வைக்கிறதுக்குமே மருந்தடிக்கிறதுன்னு சொல்லி அது தவிர்க்க முடியாத ஒரு செயல்முறையாகவே மாறி போயிட்டுது. அப்படி இருக்கைகளை நாங்கள் இயற்கையோட கிடைக்கல அதை விடக்கூடாதானேன்னுட்டு விட்டு கொஞ்சம் மாங்காய் எல்லாமே நல்லா முத்தி இருந்தது. முத்தி சாம்பல் அடித்து சிவப்படிச்சிருந்தது. அப்போ சரி அதுகள் எல்லாத்தையுமே பிடுங்கி நல்லா கழுவி ஒரு காய வச்சு வெட்டியில் வெயிலில் காய வச்சா உடனே அந்த அழுகல் தன்மை இல்லாமல் பழுக்குமென்று சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே கழுவி நல்லா காய வச்சு துடைச்சி வெட்டியில் நான் பழுக்க வச்சுட்டேன். பார்த்தீங்களா 2-3 நாளில் மாம்பழம் இப்படி வந்துட்டு இன்னொரு 2-3 நாள் போகத்தான் எல்லாமே பழுக்குன்னு ஒரு வாழைக்குள்ளையுமே பிடுங்கி பழுக்க வச்சிருக்கோம். பாருங்கோ இது பிடுங்கின வாழைக்குள்ள பழுக்க வச்சு ஸ்டார்ட்ல இது பிறகு இது எல்லாமே நாங்கள் போக வரையில் ஒரு ஏதாவது சாப்பிட்றது ஆக்களையும் கொடுத்து கொஞ்சம் முடிஞ்சு கொண்டு வந்துட்டு அப்போ மாம்பழம் எல்லாம் பழுத்து வர எல்லாத்தையுமே நான் ஒரு தட்டில் போட்டு வச்சுட்டேன். பின்ன இன்றைக்கு புட்டை சொல்லி விழுக்கிட்டாச்சு. பின்னேறமா மழை சிலு பெய்து கொண்டு இருந்தது. 2 பேரும் ஒரு பிளைண்டியையும் போட்டு குளிச்சுட்டு நான் ஆட்டா மாவும் கோதுமை மாவும் கலந்து மிக்ஸ் பண்ணி புட்டா வச்சேன். இதில் ஃபுல்லாக கோதுமை இல்லாத ஓரளவுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு தான். அப்படி இருக்க பிறகு நைட்டுக்கு இது மாம்பழங்களையும் வாழைப்பழங்களையும் நந்தீஸ்வரருக்கு கொடுத்துட்டு முதல்ல கரையோட சாப்பிட்டவர் லாஸ்ட்டாக அந்த ஃபைனல் டச்சுக்கு தான் மாம்பழமும் வாழைப்பழமே சாப்பிட்டவர். நான் வீடியோ எடுக்கிற போல நந்தீசன் படம் பார்த்து கொண்டதை நாடி இவற்றை போன ஒரு சின்னதாக ஒரு சொட்டுனா எடுக்க முடிஞ்சது. இப்படி இந்த நிறைய பேருக்கு புட்டு மாம்பழம் சாப்பிட்றதுமே பிடிச்சமான ஒரு சாப்பாடா தெரியும். அதே நேரம் சொல்லுவாங்க புட்டவிக்க தெரிஞ்ச பட்டை என்றா சொல்லான்னு சொல்லி ஒரு பாடலுமே யாழ்ப்பாணத்திலேருந்து வெளியாக இருந்தது. உண்மையாக ஒரு அருமையான பாடல் உண்டு. அதுலேயுமே இந்த புட்டு மாம்பழத்தை பற்றியுமே சொல்லியிருப்பாங்க. இந்த புட்டுக்கு நிறைய வெரைட்டி இருக்குது. விரதம் என்றா புட்டு மாம்பழம் அடுப்பு மண்ட மாதிரி நந்தீசன் இந்த புட்டு மாம்பழம் நந்தீசனுக்குமே பிடிச்சமான உணவு. இந்த புட்டு மாம்பழம், புட்டும் வாழைப்பழம், பலாப்பழம் உங்களுக்கு பிடிக்குமா இருந்தால் வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க.